ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர். வாங்க அதை ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பஞ்ச் பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு வகையான பசலைக்கீரை. அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். இதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு இதோட ஒரு 5 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் காரம் மீடியமாக இருக்கிற பச்சை மிளகாய், இது நான் 5 பச்சை மிளகாய், ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு 3 போட்டுக்கோங்க. போட்டு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறோம். எப்போவுமே கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கீழே குறைஞ்சிடுச்சு பாருங்கள். கீரை எப்போவுமே வேக 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 அதோட குவான்டிட்டி குறைஞ்சிடும். இதை ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு நம்ம நல்லா செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெம் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இப்போயே நல்லா வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். கொஞ்சம் அந்த ஸ்டெம் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ கீரை நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே ஆற வச்சு நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் பண்ணலாம். கடாயில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதோட ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை அப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாலே வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதக்கணும். இதில் நான் எண்ணெய் ரொம்ப விடலை, ஏன்னா இதில் நம்ம பன்னீர் அப்புறம் க்ரீமெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் எண்ணெய் கம்மியாக தான் நான் விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு சின்ன சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி, ரொம்ப தக்காளி இதுக்கு சேர்க்கக்கூடாது, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போக தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாலக், அதை இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இதில் நான் ஃபுட் கலரிங்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம வேக வச்சு அரைச்ச பாலக்கே இந்த கலரில் இருக்கும். தண்ணியும் நான் சொன்ன அளவு மட்டும் சேருங்க, இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இதை நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கலர் ரீட்டைன் ஆகும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. 1 ஸ்பூன் உப்பு, நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போடாமல் அப்படியே லோ ஹீட்டில் வேக விட்டுருங்க. எப்போவுமே பாலக் ஒரு ஸ்லைட்டாக ஒரு மண் வாசனை கொடுக்கும். அது நம்ம கொஞ்சம் வேக விட்டோம்னா மண் வாசனை போயிடும். இப்போது ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் அவ்வளோ நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபாலிக் ஆசிட், அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது. பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பன்னீர் ஒரு 200 grams பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப கிளறாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி டாஸ் பண்ணி விடுங்க. இன்னொன்று என்னென்னா, பன்னீரை எண்ணெயில் பொரிச்சு போடாதீங்க, போட்டிங்கன்னா ரஃப் ஆகிடும். இதே மாதிரி போட்டு கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. என்னோட சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது க்ரீம், ஏன்னா பாலக் பன்னீரில் ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக க்ரீம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. இது க்ரீம் கூட பார்த்திங்கன்னா நான் கடையில் எதுவும் ஆர்டிஃபிஷியல் க்ரீம் வாங்கலை. வீட்டிலையே சும்மா ஒரு 1/2 கப் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி நான் இதில் சேர்க்குறேன். பாருங்கள் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.